முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று தலைமை செயலகத்தில் சென்னை மாநகராட்சி அம்மா உணவகங்களில் சப்பாத்தி விற்பனையை காணொலி காட்சி மூலமாக துவக்கி வைத்தார். மேலும் சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை, சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனை வளாகங்களில் அமைக்கப்பட்டுள்ள அம்மா உணவகங்கள் மற்றும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் 548 கோடியே 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். சென்னை மாநகரில் வாழும் ஏழை எளிய மக்கள், அன்றாட கூலி வேலை செய்பவர்கள், ஓட்டுநர்கள், பாரம் தூக்குபவர்கள் என குறைந்த ஊதியத்தில் பணிபுரிபவர்கள் பயன்பெறும் வகையில் சென்னை மாநகராட்சியின் சார்பில் சுகாதாரமான மற்றும் தரமான உணவுகளை மலிவு விலையில் வழங்கும் அம்மா உணவகங்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவால் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டன. சென்னை மாநகராட்சியின் 200 கோட்டங்களிலும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மாபெரும் வரவேற்பினை பெற்றுள்ள அம்மா உணவகங்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இந்த உணவகங்களில் காலை 7 மணி முதல் 10 மணி வரை இட்லி பொங்கலுடன் சாம்பாரும், மதியம் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை சாம்பார் சாதம், தயிர் சாதம், கறிவேப்பிலை சாதம், எலுமிச்சை சாதம் ஆகியவையும் மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த உறுப்பினர்கள் மூலம் தரமானதாகவும் சுகாதாரமாகவும் தயார் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. அம்மா உணவகங்களின் சேவையை விரிவுபடுத்தும் விதமாக அம்மா உணவகங்களில் வழங்கப்படும் உணவு வகைகளுடன் இரவு உணவாக சப்பாத்தி விற்பனை செய்யப்பட வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கையினை ஏற்று மாலை நேரங்களில் 2 சப்பாத்தி மற்றும் பருப்பு கடைசல் 3 ரூபாய்க்கு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அறிவித்தார். அதன்படி சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து அம்மா உணவகங்களில் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை 3 ரூபாய்க்கு 2 சப்பாத்தியுடன் பருப்பு கடைசல் விற்பனையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று துவக்கி வைத்தார். மேலும் சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை மற்றும் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகளில் புறநோயாளிகள், உள்நோயாளியாக இருப்பவர்களின் உடன் இருப்பவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் பயனடையும் வகையில் அம்மருத்துவமனைகளில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அம்மா உணவகங்கள் சென்னை கோடம்பாக்கம் ரங்கராஜபுரம் சந்திக்கடவில் 1,74 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பாதசாரிகள் மற்றும் இருசக்கர வாகன சுரங்கப்பாதை ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று திறந்து வைத்தார். சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்தின் மூலம் ஆலந்தூர், அம்பத்தூர், திருவொற்றியூர் மற்றும் மதுரவாயல் ஆகிய பகுதிகளில் 380 கோடியே 49 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான குடிநீர் திட்டங்கள், தேனாம்பேட்டை, தியாகராய நகர், சைதாப்பேட்டை, மேற்கு சிஐடி நகர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய தென்மண்டல நீரேற்று நிலைய குடிநீர் விநியோக திட்டம், ராயபுரம், பழைய வண்ணாரப்பேட்டை, கொருக்குப்பேட்டை, தண்டையார்பேட்டை ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய அண்ணா பூங்கா குடிநீர் விநியோக திட்டம், சைதாப்பேட்டை மேற்கு, அசோக் நகர், ஜாஃபர்கான்பேட்டை, கே நகர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய கே நகர் குடிநீர் விநியோக திட்டம் ஆகிய குடிநீர் விநியோக திட்டங்களுக்கு 80 கோடியே 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மேம்பாட்டு பணிகள், மாதவரம் மற்றும் அம்பத்தூர் ஆகிய பகுதிகளில் 86 கோடியே 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பாதாள சாக்கடை திட்டங்கள் என 546 கோடியே 61 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று தொடங்கி வைத்தார். மேலும் சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீரகற்று வாரியத்தால் 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள குறைதீர் அழைப்பு மையம் மற்றும் கட்டுப்பாட்டு அறையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று திறந்து வைத்தார். ஆக மொத்தம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவால் இன்று நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் துவக்கியும் திறந்தும் வைக்கப்பட்ட பணிகளின் மொத்த மதிப்பு 548 கோடியே 67 லட்சம் ரூபாய் ஆகும். மேலும் சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீரகற்று வாரியத்தில் பணியில் இருக்கும் போது உயிரிழந்த 66 பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு களப்பணியாளர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கும் அடையாளமாக 7 பேர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று பணி நியமன ஆணை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி, சட்டம், நீதிமன்றங்கள் மற்றும் சிறைச்சாலைகள் துறை அமைச்சர் திரு கே முனுசாமி, சென்னை மாநகராட்சி மேயர் திரு சைதேசா துரைசாமி, தலைமை செயலாளர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலாளர் திரு க பனீந்திர ரெட்டி, சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு விக்ரம் கபூர், சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீரகற்று வாரிய மேலாண்மை இயக்குநர் டாக்டர் பி சந்திரமோகன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.